உங்ககிட்ட தங்கம் இருக்கா? இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது தங்கம். தற்போது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக எது மாறி இருக்குன்னு பார்த்தா தங்கம் தான் சொல்லலாம். உலகளாவிய பொருளாதார மாற்றங்களால் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 1 கிராம் தங்கம் 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மைல்கல்லை எட்டும்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இந்த கணிப்பு எந்த அளவுக்கு சாத்தியமானது? இதை அடிப்படையாக கொண்டு தற்போதே தங்கத்தை வாய்ப்பா பார்த்து முதலீடு செய்யலாமா? தங்கத்தினுடைய எதிர்கால விலையை தீர்மானிக்க போகிற முக்கிய காரணிகள் என்னென்ன? தங்கம் வாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரமா? கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்திய குடும்பங்களில் தங்கம் அப்படிங்கிறது வெறும் ஆபரணம் மட்டும் கிடையாது. அது அந்தஸ்து, பாரம்பரியம், இன்னும் சொல்லப்போனால் ஆபத்து காலத்திற்கான ஆகச்சிறந்த பாதுகாப்பு. ஆனால் சமீப காலமாக தங்கம் விலை ஏறிட்டே போகிறத வேகத்தை பார்க்கும்போது நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாவே மாறிட்டு இருக்கு. இந்த சூழலில் உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மத்தியில் அடுத்து வர்ற சில ஆண்டுகளில் தங்கத்தினுடைய விலை வரலாற்று உச்சத்தை எட்டும் அப்படின்னு கணிக்கப்படுது. 2030 வாக்கில் பார்த்தா நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவில் பிரம்மாண்டமான உச்சத்தை தங்கம் விலை எட்டலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த விலை உயர்வு தங்கம் ஆர்வலர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஏற்கனவே தங்கம் வைத்திருப்பவர்களுக்கும் அதில் முதலீடு செய்கிறவங்களுக்கும் ஒரு மிக மதிப்புமிக்க ஒரு சொத்தாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அடுத்த சில ஆண்டுகளில் தங்கத்தினுடைய விலை கிராமுக்கு 30,000 ரூபாயை எட்ட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி ஏற்றம் காணும் பட்சத்தில் 10 கிராம் தங்கத்தினுடைய விலை 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தை எட்டலாம்னு சர்வதேச கமாடிட்டி நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் நிலவி வர்ற பல்வேறு நாடுகளுடைய புவிசார் அரசியல் பதற்றங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரணியாக மாறி இருக்கு. குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது சர்வதேச பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. சர்வதேச அளவில் எரிபொருள் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தி பணவீக்கத்தையும் தூண்டியிருக்கு. இது பல நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் பதம் பார்க்க தூண்டியிருக்குன்னே சொல்லலாம். இதன் காரணமாக உலக நாடுகள் பலவும் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியிருக்கு. பல டாலருக்கு மாற்றாக தங்கத்தை பார்க்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்கத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இதுவும் நீண்ட கால அடிப்படையில் தங்கம் விலையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிக்கப்படுது. 2030ஆம் ஆண்டில் தங்கம் விலை துல்லியமாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யாராலையும் உறுதியாக இப்போவே கணிக்க முடியாது. ஆனால் உயர்ந்து வருகின்ற பணவீக்கம், வட்டி விகிதம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் உலகளாவிய சந்தை நிலவரம்னு பல விஷயங்களில் பார்த்தா தங்கம் விலையை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும். எப்படி இருந்தாலுமே நீண்ட கால அடிப்படையில் தங்கம் விலையை பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பல பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆக உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், எதிர்காலத்தினுடைய முக்கிய சுபகாரியங்கள் அல்லது ஒரு நீண்ட கால அடிப்படையில் செல்வத்தை உருவாக்க திட்டமிடுறீங்க அப்படின்னா தங்கம் வாங்குவதை தள்ளி போடாமல் முதலீடு செய்வதை பரிசீலிக்கலாம். தற்போதைய விலை உயர்வு போக்கு நீடிச்சா 2030ஆம் ஆண்டுக்குள்ள பல நடுத்தர குடும்பங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் ஒரு எட்டாக்கனியாக மாறிவிடக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. தங்கத்தினுடைய விலை ஏறப்போகிறதா என்ற பயத்திலேயே நீங்கள் குறைந்த விலையில் வாங்குகின்ற இந்த வாய்ப்பை இழந்து விடுவோமோ என மொத்த பணத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. சந்தை எப்போதுமே ஒரே நேர்கோட்டில் உயராது, ஏறும் இறங்கும். எனவே விலை சற்று குறையும் போதெல்லாம் நீங்கள் தங்கத்தை சிறுக சிறுக வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். சரியான நிபுணர்களுடைய ஆலோசனையோடு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஆபரண தங்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா விலை குறையும் போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக தங்கத்தை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது.